இந்த உலகத்துல சில இடங்கள் இருக்கு, அங்க 5 நிமிஷம் கூட நம்மளால சர்வைவே பண்ண முடியாது. ஆனா அங்க கூட மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இமேஜின் பண்ணுங்களேன், நீங்க ஒரு காட்டுக்குள்ள நிக்கிறீங்க, ரோடு இல்ல, சிக்னல் இல்ல, எதுவுமே இல்ல. சடனா அண்ணாந்து மேல பார்க்கும்போது மரத்துக்கு மேல ஒரு வீடு, அதுவும் 45 மீட்டர் ஹைட்ல. இதுதான் குறவை மக்களோட வீடு. மேல போறதுக்கு லிஃப்ட் கிடையாது, படிக்கட்டு கிடையாது, அவங்களே கையால உருவாக்குன ஒரு ஏணி தான். கொஞ்சம் கூட சேஃப்டியா இல்லாம மேல ஏறி போனோம். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் நாம கீழே விழுந்துருவோம், நம்மள காப்பாற்றவும் முடியாது. இவங்க ஏன் தரையில வாழாம அவ்வளவு தூரம் மேல மரத்துல போய் வாழ்றாங்கன்னு தானே கேக்குறீங்க? இதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒன்னு அவங்களோட எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு, இன்னொன்னு பூச்சி கொசு மாதிரியான இன்செக்ட்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு. சோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா மேல போனாங்க, ஹைட்டை இவங்களோட மெடிசனா மாத்திக்கிட்டாங்க. ஆனா இவங்க லைஃப் ஃபுல்லா டிபெண்ட் ஆகிருக்கிறது சாகோ அப்படின்ற இந்த ஒரு பனை மரத்து மேலதான். இதை வச்சுதான் அவங்களுக்கு தேவையான சாப்பாடை உருவாக்கிக்கிறாங்க, வீட்டுக்கு தேவையான கூரைய, கீழே படுக்கைய எல்லாத்தையுமே உருவாக்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மரத்துல இருந்து கிடைக்கிற வார்ம்ஸ மெயின் புரோட்டீன் சோர்ஸா யூஸ் பண்றாங்க. இப்படி வெளி உலகமே வேணான்ட்டு நேச்சரை டிபெண்ட் பண்ணி வாழ்றதுதான் இவங்களோட வாழ்க்கை முறையா இருக்கு. நான் ஈஸியா சொல்லி முடிச்சிட்டேன், ஆனா இந்த மாதிரி இடத்துல சர்வை பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதே மாதிரி பல மக்கள் வாழவே முடியாத பல இடங்கள்ல வாழ்ந்துட்டு வராங்க. அந்த மாதிரி சில இடங்கள் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, தட்டி விட்டுருங்க. டனக்கில் டிப்ரெஷன். இந்த உலகத்துல நரகம் எப்படி இருக்குன்னு பார்க்க நினைச்சீங்கன்னா இந்த இடத்துக்கு போனீங்கன்னா தாராளமா பாத்துடலாம். ஏன்னா இந்த இடத்த பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மைண்ட் மொத்தமா சேஞ்ச் ஆயிடும். அதுதான் எத்தியோப்பியால இருக்கிற இந்த டனக்கில் டிப்ரெஷன். இங்க நார்மலாவே டெம்பரேச்சர் 50 டிகிரி செல்சியஸுக்கு மேலதான் இருக்கும். சம்மர்ல இப்ப அடிக்கிற வெயிலே நம்மளால தாங்க முடியல. ஆனா அங்க இதை விட டபுள் மடங்கு ஹீட்டை ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், 50 டிகிரி செல்சியஸ்ல கொளுத்துற வெயில நீங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்கங்க தண்ணி தேங்கி இருக்கத பார்க்க முடியும். அதுல போய் குளிக்கலாமே அப்படின்னு நினைச்சு கிட்ட போனீங்கன்னா அது தண்ணி கிடையாது, அது ஆசிட் பூல்ஸ். எல்லோ கலர்ல கிரீன் கலர்லன்னு பபுள்ஸ் தாறுமாறா வந்துட்டு இருக்கும். இது பத்தாதுன்னு அந்த இடம் ஃபுல்லா பாய்சனஸ் ஏர் தான். அதனால சுவாசிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். மிஞ்சி மிஞ்சி போனா பயங்கர இம்யூனிட்டி இருக்கவங்களே அங்க சில நிமிஷம் தான் தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கு மேல நின்னா டீஹைட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி பாடி வீக் ஆகி அங்கேயே விழுந்து சாக வேண்டியதுதான். இவ்வளோ டேஞ்சரஸா இருக்க இந்த பிளேஸ்ல கூட மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க தான் அஃபார் பீப்புள். இவங்க இந்த இடத்துல இன்னைக்கு நேத்து இல்ல, இவங்க நூத்துக்கணக்கான ஆண்டுகள் முன்னாடில இருந்து இவங்க இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு தான் வராங்க. இவங்களோட மெயின் ஜாபே அங்க இருக்க டெசர்ட்ல நடந்து போய் அங்க இருக்க சால்ட் எல்லாமே கட் பண்ணி அவங்களோட கேமல்ல எடுத்துட்டு வந்து விற்கிறது தான். இதுக்குன்னு இவங்க டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனாலும் இவங்களோட வாழ்க்கை இங்கதான் இருக்குன்னு இவங்க இங்க வாழ்ந்துட்டு வராங்க. அந்த உப்பு தான் இவங்களோட வாழ்வாதாரம். இதை விட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? இங்க தண்ணியே கிடைக்காது. அவங்களுக்கு தேவையான தண்ணி இருக்க கூட இவங்க பல மைல் தூரம் நடக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்க வீட்டுக்கிட்ட பூல் மாதிரி இருக்கும், ஆனா அது எல்லாமே ஆசிட் பூல்ஸ். என்னதான் இப்படிப்பட்ட இடத்துல இவங்க வாழ்ந்தாலும் இவங்களோட ஹியூமனிட்டி ரொம்பவே அதிகம். ஏன்னா யாராவது கெஸ்ட் அங்க போனாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி தேவைன்னு அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தானே வாழ்ந்துட்டு வராங்க. சோ கெஸ்ட் வந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு தண்ணியை தான் கொடுப்பாங்க. இதுதான் கம்ஃபர்ட்ல வாழ்ற மனுஷங்களுக்கும் சர்வைவல்ல வாழ்ற மனுஷங்களுக்கும் இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ். லா ரின்கோனாடா. இப்போ ஹீட்ல வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான பிளேஸ் நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல வாழ்க்கையே ஒரு சூதாட்டம் தான். பெரு மவுண்டன்ஸ்ல இருக்கிற ஒரு இடம் தான் இந்த லா ரின்கோனாடா. உலகத்தோட ஹையஸ்ட் சிட்டியும் இதுதான். ஏன்னா இது கடல் மட்டத்துல இருந்து 5100 மீட்டர் ஹைட்ல இருக்கு. அதனால இந்த இடத்துல ஆக்சிஜனோட தட்டுப்பாடு ரொம்பவே அதிகம். மேக்சிமம் மனுஷங்களுக்கு தேவையான ஆக்சிஜன்ல பாதி தான் உங்களுக்கு கிடைக்கும். இதனால முக்கால்வாசி அங்க இருக்கவங்களுக்கு தலை சுத்தல் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இவங்களோட பாடியும் ரொம்ப வீக்கா இருக்கும். இந்த மாதிரி தான் அங்க இருக்க டெய்லி லைஃப் இருக்கும். ஆனா மக்கள் இங்க வர ஒரே ரீசன் என்ன தெரியுமா? இங்க இருக்க தங்கத்துக்காகத்தான். ஆனா அந்த தங்கத்தை அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. அதுக்குன்னு தனி சிஸ்டமே இருக்கு. அதாவது அங்க இருக்க மைன்குள்ள 30 நாள் ஒர்க் பண்ணணும். அந்த மைன் பயங்கர இருட்டா இருக்கும், டாக்ஸிக்கான ஏர் உள்ள சுத்திக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த மைன் எப்ப வேணா கொலாப்ஸ் ஆகிறதுக்கான ரிஸ்க்கும் இருக்கு. இப்படிப்பட்ட இடத்துல தான் ஒர்க் பண்ணணும். ஆனா இவங்களுக்கு இருக்கிற மோசமான சிச்சுவேஷன் என்ன தெரியுமா? என்னதான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலும் 10 பைசா சேலரி தர மாட்டாங்க. அப்புறம் ஏன்டா ஒர்க் பண்ணணும்னு தானே கேக்குறீங்க? அதுக்கு காரணம் 31வது நாள் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு.
31வது நாள் அங்க ஒர்க் பண்ற எல்லாரும் அவங்களுக்கு தேவையான ஓரை அங்கிருந்து எடுத்துட்டு போகணும். அதுல என்ன கோல்டு கிடைக்குதோ அதுதான் அவங்களோட 30 நாளைக்கான வருமானமே. அப்படி அவங்களுக்கு கோல்டு கிடைச்சாதான் அவங்களுக்கு லக்கு. ஒருவேளை கோல்டு கிடைக்கலன்னா அவங்களுக்கு 10 பைசா கிடைக்காது. எல்லாமே வேஸ்ட் தான். இது மட்டும் இல்ல, மைனுக்குள்ள இன்னொரு ஸ்டேஜான வழக்கம் ஒண்ணு இருக்கு. இவங்க கடவுளை கும்பிட மாட்டாங்க. கடவுளுக்கு பதிலா எல்டிஓ அப்படின்னு ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்பிரிட் ஒண்ணு இருக்கு. அதைத்தான் இவங்க கும்பிடுவாங்க. அதுவும் அந்த ஸ்பிரிட்டுக்கு ஆஃபர்லாம் பண்ணி ப்ரொடெக்ஷன் கேட்பாங்க. ஏன்னா அங்கதான் அவங்களோட லைஃப் அண்ட் டெத் எல்லாமே டிசைட் ஆகுது. கேட்கவே விசித்திரமா இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு கேம்பிளான ஒரு லைஃபை தான் அங்க இருக்கவங்க வாழ்ந்துட்டு வராங்க. ஓய்மியக்கான் நாம பார்த்த இடத்துல சுட்டரிக்கிற வெயில்னா இந்த இடத்துல அப்படியே ஆப்போசிட் பயங்கர குளிர் எடுக்கும். ரஷ்யால இருக்க இந்த இடம் தான் வேர்ல்டு கோல்டஸ்ட் பிளேஸும் கூட. இங்க இருக்கிற வெதர் கண்டிஷன் -50 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே தான் இருக்கும். எந்த அளவுக்குனா வெளியில நின்று மூச்சு விட்டா அந்த மூச்சே ஃப்ரீஸ் ஆகும். அந்த அளவுக்கு குளிர் இந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, ப்ரொடெக்ஷனே இல்லாம வெறும் 5 நிமிஷம் வெளியில நின்னா போதும் நம்மளோட மொத்த ஸ்கின்னும் டேமேஜ் ஆகிடும். இது மட்டும் இல்ல, அங்க இருக்கிறவங்க கார் இன்ஜினை ஆஃப் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா கார் ஆஃப் ஆனா அடுத்தது ஸ்டார்ட்டே ஆகாது. இது கூட பரவாயில்ல, இப்ப இருக்க மாடர்ன் டெக்னாலஜில அங்க மொபைலே கிடையாது. ஏன்னா அங்க நெட்வொர்க்கே வராது. சொல்ல போனா இங்க இருக்கிறவங்களோட லைஃப் ஆம மாதிரி ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். இப்படிப்பட்ட இடத்துல கூட மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அதுவும் நார்மலா ஸ்கூலுக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க, லைஃப் ஸ்டாப்பே ஆகாது. ஆனா சாப்பாட்டுக்கு தான் கஷ்டம். ஏன்னா இந்த சிச்சுவேஷன்ல அங்க ஃபார்மிங் பண்ண முடியாது. அதனால அங்க இருக்க ஃபுட் எல்லாமே ஃப்ரோசன் தான். அவங்க ஃப்ரோசன் ஃபிஷ்ஷை எடுத்து ராவா சாப்பிடுவாங்க. நமக்கு பார்க்கறதுக்கு வேணா ஷாக்கா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு அது எல்லாமே நார்மல். ஆனா இந்த பிளேஸோட பிக்கெஸ்ட் ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இதே இடம் சம்மர்ல +30 டிகிரி செல்சியஸா மாறிடும். அதாவது ஒரே இடம் ஆனா 2 எக்ஸ்ட்ரீமையும் பார்க்க முடியும். அதாவது எக்ஸ்ட்ரீம் கோல்டையும் பார்க்க முடியும், எக்ஸ்ட்ரீம் ஹீட்டையும் பார்க்க முடியும். அதனால இங்க இருக்க மக்கள் எல்லா சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு அங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரிசன் டா குன்ஹா இப்ப நம்ம பார்த்ததுலே இது ரொம்ப வேற மாதிரியான ஒரு விசித்திரமான இடம். ஏன்னா இது மிடில் ஆஃப் த ஓஷன்ல இருக்கிற ஒரு ஐலாண்ட். இந்த ஐலாண்ட்ல இருந்து பக்கத்துல இருக்க ஏரியாவே கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்க போறதுக்கு ஃபிளைட் எல்லாம் கிடையாது, வெறும் ஷிப்ல மட்டும்தான் போக முடியும். இந்த ஐலாண்டோட பாப்புலேஷன் எவ்வளவு தெரியுமா? வெறும் 250 பேர் தான். ஆனா இந்த இடத்துல விசித்திரமான ஒரு ரூல் இருக்கு. அதாவது யாரும் ஓனா ப்ராப்பர்ட்டியா வாங்க முடியாது. அதாவது யாருக்கும் சொந்தமான இடமே கிடையாது. ஏன் அவ்வளவு காஸ்ட்லியான்னு கேக்குறீங்களா? அப்படிலாம் கிடையாது. எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் அவங்களுக்குன்னு சொந்தமான இடத்த வாங்கறதுக்கு அங்க அலௌட் கிடையாது. இவங்க எல்லாம் இங்க வாழ்றதே ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கை தான். அதாவது சர்வைவலுக்கு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அதாவது சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஃபேமிலியா ஒர்க் பண்ணணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஃபார்மிங் பண்ணுவாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து ஃபார்மிங் பண்ணி கிடைக்கிறத அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலா ஷேர் பண்ணிப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் ஃபுட்டோட வேல்யூ தெரியும். அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்றாங்க. அதே மாதிரி ஓன் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடாதுன்னு சொன்னல, அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஏழை பணக்காரன்னு யாருமே வித்தியாசப்படக்கூடாதான். என்ன பண்ணாலும் எல்லாரும் சமம் அப்படின்றதுதான் இவங்களோட வேத வாக்கே. இந்த மாதிரி ஐசோலேட்டட் பிளேஸ்லயும் இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி இருக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். இந்த மாதிரி காட்டுல, ஹீட்ல, கோல்டுல தனிமைப்படுத்துற இடங்கள்ல மக்கள் சர்வை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இவங்க யாருமே அந்த இடத்த சேஞ்ச் பண்ணாம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்கள அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா நாம பல இடங்களை அழிச்சுக்கிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்ட்டா மாத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.